அரியலூர் அருகே குண்டும் குழியுமான சாலையை சீர்படுத்த கோரி சாலையில் நாற்று நட்டு பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூர் மாவட்டம் கீழமாளிகை கிராமத்தில் உள்ள பிதான சாலை 10க்கும் மேற்பட்ட கிராமங்களை இணைக்கிறது. இந்த சாலை சீர் செய்யப்படாமல் குண்டும் குழியுமாக உள்ளதை சரி செய்ய கோரி சாலையில் நாற்று நட்டு அப்பகுதி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலை வசதி மோசமாக உள்ளதால் மருத்துவமனைக்கு செல்வோர், பள்ளி கல்லூரிக்கு செல்வோர் பெரும் சிரமத்திற்கு உள்ளாவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். பிரதம மந்திரி சாலை அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள போதிலும் டெண்டர் விடுவதில் போட்டி நிலவுவதால் சாலை சீர் செய்யப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். போராட்டம் காணுமே காணுமே சாலையை காணுமே அரசே, ஜெயலலிதா அரசே, அதனால தண்ணி ரொம்ப அதிகமா இருக்கு. பஸ் வசதி இல்ல. பஸ் ஏன் வரல அப்படின்னு கேட்டா, உங்க சாலை சரியில்லாமா, நீங்க சாலை வசதி சரி பண்ணுங்க, நான் டயத்துக்கு வரோம், எங்களால் இந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லி டிரைவர் எல்லாம் சொல்றாங்க. ஸ்கூல் பிள்ளைங்க வேன் நிறைய வருது, தனியார் ஸ்கூல் வேன் நிறைய வருது. கரெக்ட், ஒரு நாளைக்கு 10 வேன் வருது. 10 வேணுமே டயத்துக்கு வருது இல்ல. ஸ்கூல் பிள்ளைங்க கிளம்பி இருக்கு, ஏன் வரல, என்ன சார் லேட்டா வரீங்கன்னு கேட்டோம்னா, ஏமா உங்க ஏரிக்கு பக்கத்துல எவ்வளவு மோசமா இருக்கு ரோடு, இந்த பக்கம் போனா ஏரி பள்ளம், இந்த பக்கம் போனா தண்ணி பள்ளம், எதுல பிள்ளைங்க நாளைக்கு ஒண்ணுன்னா நீங்க போராட்டம் பண்ணுவீங்க, உங்க பிள்ளைங்க நாங்கள் பதில் சொல்ல முடியாது, அதனால நாங்கள் பொறுமையா தான் வரணும், உங்க பிள்ளைங்க ஒரு நாள் கொஞ்சம் லேட்டா போனா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். வயசானவங்களாம் போகும்போது சறுக்கி விழுறாங்க.